ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் அலசிட்டு இந்த மாதிரி 4 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பெருங்காய கட்டி, மிளகு, வரமிளகாய், மல்லி, சீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், தக்காளி, உப்பு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், துருவன தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, வெந்தயம், வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி புளி கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டுட்டு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.